வெனஸ்டே ஈவினிங் 2 டேஸாக வந்து நான் வீட்டில் இல்லை. அதனால் செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிருந்துச்சு. தண்ணி பிடிக்கவும் ஆள் இல்லை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்த உடனே வெளியில் தான் வந்து பார்த்துருந்தேன். செடிங்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. துளசி செடியில் பார்த்திங்கன்னா புல் வந்து முளைச்சிருந்துச்சு. அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சிட்டேன். துளசி செடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மண் போட்டு வைக்கணும். அதோட வேர் எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. ரொம்ப வாடி போயிருந்தது. இப்போ வரைக்கும் செடிங்களுக்கு தண்ணி மட்டும்தான் நான் பிடிச்சிட்ருக்கேன். உரம் எதுவுமே வந்து ஸ்பெஷலாக கொடுக்கவே இல்லை. உரம் கொடுத்தா தான் வந்து செடிங்களுக்கு க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து கொஞ்சம் கவனத்தை இந்த கார்டன் பக்கமும் காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து கார்டனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.